பேரன்புடைய அருமை ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஆலயம் என்பது மனிதனுடைய உடலாகும். அதனால தான் ஆண்டோர்கள் உன் உடம்பு ஒரு ஆலயம், உள்ளம் ஒரு பெருங்கோயில், வள்ளல் பிரானுக்கு வாயு ஒரு கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலனிந்தும் காளாமணி விளக்குன்னு பெரியவங்க பாடுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கோயில் என்பது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு இடமாகும். வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி இறைவனை வணங்குவது, எப்படி நம் வாழ்ந்து நம்மளுடைய மனைவி குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவதற்கு என்ற அத்தாரிட்டியாக நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்தை நிர்ணயம் செய்து நம்மளை வழிகாட்டியுள்ளார்கள். அந்த வரிசையிலே இந்த திரிசூலி அம்மன் ஆலயம் ஒன்றாகும். இந்த திரிசூலி அம்மன் ஆலயத்திலே மிக முக்கியமானது விசித்திரமான ஒரு சில நிகழ்ச்சிகளும் உண்டு. எல்லா ஆலயங்களும் 4 சதுரமான ஒரு வட்டத்துக்குள் இறைவன் இருப்பார். ஆனால் இந்த அம்மனாகவன் எண்கோண வட்டத்துக்குள்ளே 8 பட்டைக்குள்ளே இருப்பார். அதாவது எண்கோணம் என்றால் வள்ளலார் சுவாமிகள் அவருடைய சபை வந்து 8 எண்கோணத்தில் அந்த சபை அமைக்கப்படும். அதே போல் இந்த ஆலயமும் எண்கோணமாகும். ஒரு மனிதனுடைய இடம் எண்கோணம் எங்கு உள்ளதுன்னா தன்னுடைய மண்டையிலே தலையிலே எண்கோணம் உள்ளது. 8 துண்டுகளால் ஆனது தான் இந்த தலை ஓடானது 8 துண்டுகளாகும். அதுபோல் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பானது. இந்த ஆலயத்துக்கு இந்த அம்மனுக்கு 8 துண்டுகளையும் ஒன்றாக்கி வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த திரிசூலி அம்மன் ஆகும். அது இந்த அம்மன் வந்து சுயம்பாக உள்ளது. இந்த பூமிக்குள்ளே இருந்து கண்டெடுக்கப்பட்டு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு அம்மனாகும். இது மகா சக்தி படையதாகும். இவருக்கு துணையாக இருமுக விநாயகர் உண்டு. அன்னது பாலசுப்ரமணியன். இருமுக விநாயகர் துவஜ விநாயகர் என்பதாகும். அந்த துவஜ விநாயகர் என்பது நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கணபதியாக இங்கு உள்ளார். அடுத்தது பாலமுருகன் உள்ளார். அந்த பாலமுருகன் வந்து முருகனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது இங்கே சிறப்பானது என்றால் பைரவர் எப்பொழுதுமே தென் திசை நோக்கி உள்ளார். எப்பொழுதுமே கடன் பிரச்சனைகள், அவருக்கு நோய்கள் வராமல் தடுத்து பல இக்கட்டைகளை பைரவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கும். அது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு தேய்வரை அஷ்டமிக்கும் மிளகால யாகம் பண்ணி அவருக்கு வேண்டியதை வரவழைச்சி அவருக்கு சிறப்பான முறைகளை தொண்டு செய்கிறோம். மக்களுக்கு அதனால் நிறைய பயன்கள், திருமணமாக பல கஷ்டங்களை துன்பங்கள் இருந்து விடுபட்டு அவங்களுக்கு நல்ல விதமாக செய்வதற்கு இந்த யாக வெள்ளிகை தொண்டு செய்கிறோம். அதுக்கு அடுத்தாற்போல் இந்த ஆலயத்திலே நவ தம்பதி இருக்கிறாங்க. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இவங்களுடைய கிரகத்தினுடைய தம்பதியோடு அமர்ந்த கோலம் நவக்கிரக தம்பதியோடு இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. அது எதற்கென்றால் திருமணமான பிறகு அந்த கைங்கரியத்தோடு வந்து இந்த ஆலயத்தை இந்த நவக்கிரகத்தை யார் சுற்றுகிறார்களோ அவர்களுக்கு திருமணத்திலிருந்து தடங்கள் ஏற்படாமல், பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக இங்கு உள்ளது. அதற்கு அடுத்தாற்போல் திரிபுர சுந்தர பெருமாள் என்ற ஒரு ஆலயம் உண்டு. இந்த திரிபுர சுந்தர பெருமாள் ஆலயத்திலே பெருமாளானது தென் திசையை நோக்கி உள்ளார். தென் திசையில் எப்பொழுதுமே கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் உண்டாகக்கூடிய இடமாகும். இந்த இந்த திரிபுர சுந்தர பெருமாளை வணங்கும் பொழுது அவர்கள் நோய் வராமலும் கடன் வராமலும் தடுத்து ஆட்கொண்டு இருக்கிறார் இந்த திரிபுர சுந்தர பெருமாள். இதற்கு அடுத்தாற்போல் பண்ணால் ஆஞ்சநேயர் பெருமான் வடக்கு திசை நோக்குகிறார். வடக்கில் தான் காசி இருக்கின்றது. அந்த காசியில் இருக்கக்கூடிய சக்தியை அந்த ஆஞ்சநேயர் பெருமான் பெறக்கூடியவர்களுக்கு வடக்கு நோக்கி உள்ளார். அதுக்கடுத்தாலும் பிருத்திகிரா தேவி இங்கே உள்ளார். பிருத்திகிராவுக்கும் எல்லாருக்கும் தெரியும். பிருத்திகிராவுக்கும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற தீய சக்திகள், பில்லி சூனியங்களை ஆகியவற்றை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பிருத்திகிரா உள்ளார். அதுக்கடுத்தவள் தம்பதி தட்சிணாமூர்த்தி உள்ளது. தம்பதி தட்சிணாமூர்த்தி கணவன் மனைவியோடு இருக்கக்கூடியதுனால அதில் கிழக்கு நோக்கி வருகிறார். தட்சிணாமூர்த்தி 8 விதமான தட்சிணாமூர்த்தி, அதில் தம்பதி தட்சிணாமூர்த்தி உண்டு. கணவன் மனைவிகள் ஒற்றுமை நிறைவதற்காக இந்த ஆலயத்திலே நிர்ணயம் செய்து வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது மொட்டை சித்தர் ஜீவ சமாதி உண்டு. அந்த மொட்டை சித்தர் என்பது 1882 ஆவணி மாதம் சுக்கிரவாரத்தில் ஜீவன் முக்தி அடைந்தார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அந்த மொட்டை சித்தரானது இந்த பூமியிலே இருந்து இந்த புதுவை மாநிலம் வந்து ஒரு புண்ணிய பூமியாகும். இந்த நிறைய சித்தர்கள் இங்கே ஜீவசமாதிகள், அதில் இந்த மொட்டை சித்தரும் ஒன்றாகும். இவர் 1882 ஜீவன் முக்தி அடைந்து உள்ளார்கள். இவருடைய செவியினுடைய வழியாக இவர் வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய நேரடியாக பார்த்தவரும் பேசியவருமாக செவி வழியாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சித்தருடைய சமாதியும் இங்கு உள்ளது. அதுக்கடுத்த போல் நாகங்கள் வராமல் இருப்பதற்காக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சக்தி இந்த திரிசூலி அம்மன் ஆலயத்திலே
உண்டு. இந்த வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நானாகிய சந்திரகேசனாகிய நான் ஒரு காலத்திலே கடவுள் இல்லை என்று சொன்ன மறுப்பாளன், கடவுளே பிடிக்காத ஒரு மறுப்பாளனாக இருந்தவன், கடவுளுடைய பக்திக்கு ஆட்கொண்டது என்னுடைய மனைவியினுடைய காரணத்தினால். அந்த மனைவியினுடைய சொல்படி கேட்டு நடந்தனால் நான் ஒரு இன்னைக்கு பெரிய பக்தனாகவும் சாமியாராகவும் இருக்கின்ற காரணம் என்னுடைய மனைவி தான் மிக முக்கியம். அதனால் கணவன் மனைவி இருந்தால் ஒரு பக்தியை செல்ல வேண்டும் என்று ஐதீகமாகும். அதனால் இந்த எல்லோரும் இந்த மக்கள் இங்கே வந்து கணவன் மனைவியோடு வந்து வாழ்க்கையிலே முன்னேறி வந்து பல பிரச்சனைகளை சரி பண்ணி கொண்டு அவங்களுக்கு வாழ்க்கையிலே இன்பமான ஒரு மயக்கத்தை நாங்கள் உண்டாகி கொண்டு இருக்கின்றோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திரிசூலி அம்மன் ஆலயம் வடக்கு நோக்கி உள்ளது. இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பானது என்ன என்றால், முடியாத காரியத்தை முடித்து வைக்கக்கூடிய ஒரு சக்தியான வள்ளிவன். இவளால் வந்து நடக்க முடியாத ஒரு காரியத்தை உடம்பு சரியில்லாதவங்களை சரி பண்ணக்கூடியது, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகி கொடுக்கும், கடன் பிரச்சனை கடனை நிவர்த்தி வைக்கும், அதாவது முடியாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றால் இந்த திரிசூலி அம்மன் ஆகும். இவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடி போய் ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை இவளுக்கு வந்து செடல் குழு ஊற்றி இவளுக்கு வைபவம் செய்யப்படும். புரியுதுங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பைரவருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு இவருக்கு வந்து யாகம் மிளகா போட்டு யாகம் பண்ணுவோம். இதில் அனைவருக்கும் மிளகா இங்கே யார் வராங்களோ அவங்களுக்கு கையெல்லாம் மிளகா கொடுத்து இதில் போட்டு ஒரு நொடி கூட யாருக்கும் வராது. அதில் வந்து அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வெற்றிலையில் எழுதணும். வெற்றிலையில் எழுதி இந்த யாகத்தில் பைரவா எனக்கு இந்த காரியம் நடத்தி கொடுன்னு சொல்லிட்டுனாங்க. ஒரு அஷ்டமிக்குள்ளே அவங்க நடத்தி கொடுப்பாங்க. இல்லைன்னா 3 அஷ்டமி, இல்லை 5 அஷ்டமி, இல்லை 8 அஷ்டமிக்குள்ளே அவங்களுக்கு காரியத்தை நடத்தி கொடுப்பாங்க. இதுபோல் காரியத்தை நடத்தி கொடுத்தவங்க திருமணம், குழந்தை இல்லாதவங்க, பல பிரச்சனைகள் உள்ளவங்களாம் தீர்த்து வச்சுருக்கு நிறைய பேர் இங்கே வந்து போய்கின்னு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை இந்த மொட்டை சித்தருக்கு தேர் திருவிழா பண்ணி அவருக்கு சித்தர்களை 108 சாதுக்களை வரவழைச்சி அவங்களுக்கு உணவு தந்து அவங்களுக்கு ஆடை தானம் வந்து தானம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் 108 சாதுக்களை வரவழைச்சு இங்கே அவங்களுக்கு சிறப்புகள்லாம் செஞ்சு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சிறப்புலாம் நடந்துருக்கணும். அதே போல் வந்து இந்த அம்மனுக்கு மிகவும் முக்கியமானது வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு தொண்டு தொட்டு யாகம் பண்ணுவோம். அதனால் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி 16 விதமான மூலிகையால் அவளுக்கு அபிஷேகம் பண்ணி நல்ல அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி வரவங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்திருக்கிறாங்கன்னு இந்த அம்மன் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்றைக்கு இங்கே இந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய திருவேணிக்கு 5 கால பூஜையும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பொருள்களை எடுத்து ஒவ்வொரு விதமான ஆடைகளை அணித்து ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்களை செய்து அவருக்கு அர்ச்சனை செய்து 5 கால பூஜைகள் தொன்று தொட்டு இதுவரைக்கும் 30 வருட காலமாக செய்துக்கிறோம். அதே போல் வந்து நவராத்திரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி அன்னைக்கு 9 நாள் நவராத்திரி விரதம் இருந்து 9 ராத்திரிக்கும் இவருக்கு யாகங்கள் பண்ணுவோம். 9 நாளும் யாகங்கள் பண்ணி சுமங்கலிக்கு 108 சுமங்கலிக்கு புடவை தானம், அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து அவங்களுக்கு சீரும் சிறப்பாக இருந்து வீதி உலா வந்து அம்மனுக்கு பெரிய காட்சியாக வரக்கூடிய நவராத்திரி இங்கே சிறப்பானது, மகா சிவராத்திரி சிறப்பானது, அம்பாளுக்கு மிகவும் சிறப்பானது. இதுபோல் பஞ்சமி, அஷ்டமி, இதுபோல் திரிபுர சுந்தர அன்னைக்கு பெருமாளுக்கும் நாங்கள் சில நிகழ்ச்சிகள் செய்து கொண்டோம். மகாலட்சுமிக்கு எல்லாம் செய்கிறோம். ஒவ்வொரு காலத்துலேயும் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கர வாரத்தில் அவங்களுக்கு வந்து மாதுளம்பழத்தால் விளக்கு போட்டு சுக்கரனுடைய கடாட்சியம் பெற்று அவங்களுக்கு இழந்த சக்தியை திரும்பி பெறக்கூடிய ஒரு சக்தியாக இங்கே லட்சுமி தேவி இருக்கிறார். அந்த லட்சுமிக்காக ஒவ்வொரு பக்தர்களும் வந்து மாதுளம்பழத்தால் விளக்கு போட்டு அவங்களுக்கு இழந்த பெறக்கூடிய ஒரு சக்தியை இந்த லட்சுமி கொடுத்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட அற்புதமான சக்திகளை இந்த திரிசூலி அம்மன் ஆலயத்தில் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் முக்கியமாக என்ன பிரச்சனைனா, நிறைய பிரச்சனையோடு வராங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடக்கலை, என் குழந்தை அடங்கலை, என் பொண்ணு அடங்க மாட்டுது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல என்று பல பிரச்சனைக்கு வராங்க. அந்த பல பிரச்சனையும் தீர்த்து வச்சுக்கினே இருக்கிறோம். உதாரணமாக இப்போ பல பிரச்சனைகள் வரவங்கள இப்போ சொத்து கிடைக்கல, வீடு கிடைக்கல, அவங்களுக்கு என்ன செய்யணும், பரிகாரங்கள் செஞ்சு அந்த சொத்து கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிலம் கிடைக்கிறதுக்கு என்ன வழியாக செஞ்சிடும். திருமணம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு என்ன அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்குது அந்த தோஷத்துக்கு வேண்டிய பரிகாரங்கள் செய்கிறோம். அதுபோல் செய்கிறோம். அடுத்து வந்து பொண்ணு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா அந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்,
ஏது செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள் செஞ்சு, அதுக்கு வேண்டிய சில கோயில்கள் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு பரிகாரங்கள் செய்றோம். வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து அந்த யாத்திரைகள் இட்டுன்னு போறோம். யாத்திரைகள் நெறைய இட்டுன்னு போறோம். உடல் பிணியா இருக்கிறோம். இப்போ கூட சமீபத்தில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் உனக்கு நல்லா இருக்குது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்தாங்க. அவங்கள இட்டுன்னு போயிட்டு ம் சில ஆலயங்களுக்கு சடங்கு செஞ்சு, சில ஆலயங்களுக்கு இட்டுன்னு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சு இதுன்ட்டு அவங்கள கொண்டாந்து இப்ப கேட்கும்பொழுது அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல சில சில நெறைய விஷயங்கள நாங்க பரிகாரங்கள் மூலியமாவும் செய்றோம். கோயில் மூலியமாவும் செய்றோம். இங்க அவங்களுக்கு வேண்டியது சுலபமான வழியிலும், அவங்களுக்கு எளிமையான வழியிலும் செய்ய வேண்டியத நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால எல்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாம் புரிஞ்சு, தெரிஞ்சு நீங்க நடந்துக்கலாம். நேரடியா வரும்பொழுது தான் அதனுடைய அர்த்தங்கள் தெரியும், புரியுங்க. புரியுதுங்களா? நெறைய பிரச்சனையோட வரவங்களுக்கு பிரச்சனைய சால்வ் பண்ணி அனுப்புறோம். குழந்தை அடங்கல, பொண்ணு அடங்கல, கணவன் அடங்கல, மனைவி அடங்கல. இதுபோல அடங்காத பிரச்சனைகள அடக்கி வைக்கிறோம். எல்லாத்தையும் இந்த தாய் செஞ்சு குடுக்குறா. அதனால வந்து சில பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு இது பரிகார ஸ்தலமாக இருக்குது. இதுவரைக்கும் எங்கேயுமே பாண்டிச்சேரியிலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சக்தியா இந்த புதுவை மாநிலத்தில இந்த திருச்சுழியம்மன் ஆலயத்தில நாங்க இத செஞ்சுக்கின்னு இருக்கிறோம். தொன்று தொட்டு செஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால வைபவமும் நடக்கின்றது, பரிகாரமும் நடக்கின்றது. இல்லாத பிரச்சனை, அதாவது தீராத பிரச்சனைய இப்போ இப்போ போலீஸ் அதிகாரியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்கல. அவங்களுக்கு சில பரிகாரங்கள செஞ்சு அவங்களுக்கு உதாரணமாக ஒண்ணும் இல்ல. இப்போ ஒருத்தர் எதிரியா இருக்கிறாங்க. அந்த எதிரிய சரி பண்ணணும். சும்மா என்கிட்ட சண்டைக்கே வராங்க. அதனால பைரவர் இருக்காரு. பைரவருக்கு என்ன செய்வோம்? பைரவருக்கு 2 பாவக்காய் வாங்கின்னு வந்து ஒண்ணு விளக்கெண்ணெயும், ஒண்ணு வேப்பெண்ணெயும் போட்டு திரி போட்டு விளக்கு ஏத்துங்க. அவங்க பேர சொல்லினா, அவங்க அவங்க பிரச்சனையிலேருந்து வரமாட்டாங்க. இது போல சின்ன சின்ன பரிகாரங்கள் இப்ப நாகதோஷங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகத்தில 2, 4, 8, 12 ராகு, கேது வந்து அவங்க நாகதோஷம். அதுபோல நாகதோஷம் இருக்கவங்க நவகிரகத்தில இருக்கிற நாகத்த வாங்கி வச்சு, அவங்கள வந்து ராகு காலத்திலயும், யமகண்டத்திலயும் அவங்க வழிபாடு பண்ணிக்கின்னு வந்தாங்கன்னா, அந்த நாகதோஷம் சரியாகிடும். இதுபோல இருந்து அவங்க கேட்ட காரியம் ஒரு மனிதனுக்கு நாகதோஷம், கேது தோஷம் இருந்ததுன்னா, அவனால எந்த காரியமும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் தடைப்பட்டு நின்னுடும். அந்த தடை இல்லாத இதுக்கு செய்ய முடியும். அதேபோல இந்த ஆலயத்தில வந்து சில பேர் அரசியல்வாதி வராங்க. அரசியல்வாதி தலைவர் ஆவணும், எம்எல்ஏ ஆவணுன்றாங்க. அதுக்கு வேண்டிய உபகாரங்கள், அதுக்கு வேண்டிய பச்சிலை மூலிகைலாம் இருக்குது. வைத்தியங்கள் செஞ்சு, அவங்களுக்கு மை செஞ்சு, அவங்களுக்கு செய்ய வேண்டியத அவங்க பதவி உயர்வுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அதுபோல அற்புதமான ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த திருச்சுழி அம்மன் ஆலயத்தில நாங்க தொன்று தொட்டு இதுவரைக்கும் செஞ்சுன்னு இருக்கிறோம். அதை எல்லாரும் வந்து பெற்று எல்லாரும் நல்லபடியாகணும். புரியுதுங்களா? எல்லாரும் குடும்பத்தில சேமம் அடையணும், நாடு சேமம் அடையறதுக்காக நாங்க ஒவ்வொரு தடையும் இது செஞ்சுன்னு இருக்கிறோம்னு சொல்றோம்.